ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 8/1/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணியகாலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 17 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 11:23 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 5:06 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 10:02 வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 11:23 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 11:33 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மாலை 5:06 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:06 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம், அவிட்டம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை, குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வழிவகை செய்யும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி குரு காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய் தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக கேது பகவானோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கும் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு அப்படியே அதை மறைச்சிப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி இருந்தாலும் ஓரளவுக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கும் கவனமாக இருக்கணும், புரியுறதா? அதேமாரி வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்படிங்கிறத எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா ரொம்ப விசேஷம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும், சரியா? அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த வெளியூர் பயணம் ஏதாவது மேற்கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் விசேஷ அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான
மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படி 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களோட செயல்களில் வேகம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு தித்திப்பான தகவல் ஒன்று எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொருளாதார சிக்கல் கொஞ்சம் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம். அப்படிங்கிறனால குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். அதேமாதிரி இன்றைக்கி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை இருக்குது. அதே சமயம் இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்களும் கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரமும் பரவாயில்லை, நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கூட்டாளிகள் எல்லாம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும். இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு அதில் சைன் பண்ணுறது நல்லது. அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இடமாற்றம் இனிமையாக அமையும். அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றி ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். அதை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனம் அவசியம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சந்திரபகவான் கேதுவுடன் இணைந்தாலும் இருக்கிற இடம் லாபஸ்தானம். ஸோ லாபத்தை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் வீண் சஞ்சலம் அப்பப்போ வந்து போகும். ஏன்னா மனோகாரகன் இல்லையா? மனோகாரகன் ஞானகாரகனோடு சேர்றார். அப்போ கொஞ்சம் மனசில் ஒரு டென்ஷன் குழப்பங்கள் இருக்கலாம். கவனமாக இருந்தால்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சில அச்சீவ்மெண்ட் அந்த சாதனைகள் எல்லாம் பண்ணலாம். எடுக்கிற காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள்
சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோ வேணாலும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்கிறது நல்லது. முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அடுத்தபடி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கிற சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுல இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். தந்தையார் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதனால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை அனைவரிடம் ஒதுங்கி நிற்பது நல்லது. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் அனாவசியமான வீண் விவாதம் வேண்டாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேச வேண்டியது அவசியம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால கலகலப்பான நாள்னு சொல்லலாம் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கேதுவும் அங்கே தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் குழப்பமான ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி. அதேமாரி பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்புறம் வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எதையாவது மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிடுவீங்க. இந்த பேப்பர்லாம் எங்கே போக போகிறீங்களோ அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு பதிலாக வேறு எதையோ தூக்கின்னு போயிடுவேன். இந்த பெட்டி மாறும் பாருங்க, அதுமாரி எதையாவது மாற்றி எடுத்துன்னு போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளிலே சொல்லலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.
அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இன்றைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும், நேத்தியை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு. ஆனால் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். ஏன்னா பரபரப்பு ரொம்ப வேணும், ஆனால் அதே சமயம் வேகம் இருக்கிறது அளவுக்கு விவேகமும் வேணும். சரியா? அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த வம்பு வழக்கு எதிரிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக முடியும். நல்ல விதமாக உங்கள் அந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்தபடியாக இன்றைக்கி சில விஷயங்கள், அதாவது இந்த கோர்ட்டு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.